கனிமேக்ஸ் எஜுகேஷன் கற்பாந்துள்ள மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். ஓகே டீச்சர்ஸ் இன்சூரன்ஸ் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சோசியல் சயின்ஸ் பப்ளிக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ, எப்படி 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஏன்னா சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை பேராகிராஃப்லாம் எப்படி எழுதணும், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அது எப்படிலாம் பர்சன்டேஷன் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். எந்த வேலை எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க அப்படின்றது. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க, தமிழ் அதர் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பார்த்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மார்க் ஃபுல்லா எழுதியிருக்காங்க. 1ல இருந்து பாத்தீங்கன்னா 14 அவுட் ஆஃப் 14 கரெக்டா எழுதியிருக்காங்க. அண்ட் தென் பார்ட் 2ன்னு போட்டிருக்காங்க. எந்த வேலை எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த பர்சன்டேஜ்ல நீங்க பேரா பாயிண்ட் போட்டு இல்லைன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ல எவ்வளவு லைன் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த ஃபார்மேட் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இல்ல 2 மார்க்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஸ்டார் போட்டு கூட பிராக்கெட் போட்டு கூட எழுதிக்கலாம், நல்லா இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான், கொஞ்சம் கேப் போட்டு எழுதியிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிகாஸ் சீட்ஸ்க்குலாம் எந்த மாதிரி எழுதணும், சில பேர் வந்து வெறும் 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு எங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்பெல்லாம் தரமாட்டாங்க. அது எந்த வேலை எழுதுனா ஃபுல் மார்க் தருவாங்க அப்படின்றத ஃபுல்லா பார்ப்போம், டீடைல்ஸா பாருங்க. ஸ்கிப்பே பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா சப்மிட்டிங் போட்டு எழுதிருக்காங்களா, சப்மிட்டிங் போட்டு அதுக்கு கீழே பாயிண்ட் அவுட் போட்டு எழுதுறீங்கன்னா நீட்டா இருக்கும். அதுக்கு கீழே வந்து நீங்க டபுள் கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க, பென்சில் ஸ்கேல்ல கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்போ 2 மார்க்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது 2 டாட் போட்டு இல்லை டபுள் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஷன் நீட்டா இருக்கும். ஃபுல் மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்க அடிஷனலா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்க இது வரைக்கும் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் 2 மார்க்லாம் சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதிட்டு இருக்கீங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நீங்க உள்ள போட்டாலும் போடலாம், வெளியில போட்டாலும் போடலாம். முதல்ல கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கணும். அது நிறைய பேர் வந்து பேனிக் ஆகிட்டு இருக்கீங்க, சார் நான் கொஸ்டின் நம்பர் உள்ள போட்டுட்டேன், கொஸ்டின் ஃபுல்லா அடிச்சு விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்பெல்லாம் அடிச்சுலாம் விட மாட்டாங்க, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த பேனிக் பண்ண வேண்டாம். அண்ட் தென் இதுல ஒன் மோர் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஒரு 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க அதுக்குள்ள லாஸ்ட் 10 மினிட்ஸுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஃபுல்லா ரிவைஸ் பண்ண முடியும், நம்ம எந்த அளவுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்றத உங்களால செக் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் ஜியாகிரபில பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எழுதிட்டு இடையில இந்த டேபிள் போட்டு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க நீட்டா பர்சன்டேஷன் இதெல்லாம் இயர் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எழுதிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்கா இருக்கும். இந்த டான்சன் போட்டு எவ்வளவு லிஸ்ட் எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் நீங்க எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். இது இப்போ இருக்குல்ல, இதுல வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னா இதுல ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க, மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு இதுல எழுதிட்டு அதுக்கோட டெஃபினேஷன்ஸ் எழுதிட்டு அப்புறம் நீங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி அண்ட் தென் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது நீங்க எழுதுங்க. ஒன்னொருக்கு சைட் ஹெட்டிங் மறக்காம கொடுத்து எழுதுங்க, அது உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கும். இனிமே நான் எழுதிருக்காங்கல்ல இந்த மாதிரி தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமே உங்களுக்கு ஏதாவது ஃபுல் போர்ஷன் ஏதோ லாஸ்ட் பப்ளிக்கு முன்னாடி வச்சாங்க அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸ் உட்பட சைட் நீங்க போட்டு எழுதிட்டு ஒன்னொன்னுக்கு இந்த 2 மார்க்ஸ் அதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க, நல்லா இருக்கும். மினிமம் ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 4 லைன்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிக் கொஸ்டின் எழுதிருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் நீங்க எழுதணும். எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். பாக்ஸ் போட்டு சைட் ஹெட்டிங்கோட பேரெல்லாம் நீங்க எழுதிருங்க. இதுல சினாப்சிஸ் அப்படின்னு போடணும்னு அவசியம் கிடையாது. கொஸ்டினோட டைட்டில் போட்டுக்கோங்க, ஹெட்டிங் ஃபுல்லா இப்படி போட்டுக்கோங்க, எழுதிட்டு ஒரு ஹெட்டிங்கா போட்டு நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அவ்வளவுதான் பிக் கொஸ்டின். சில பேர் என்ன பண்ணுவீங்க, பிக் கொஸ்டின்ல ஒரே பேஜ்ல முடிச்சிருவீங்க, அப்படிலாம் முடிக்கவே கூடாது. அப்படி முடிச்சுன்னா உங்களுக்கு மார்க் எல்லாம் குறைச்சிடுவாங்க. ஒரு 5 மார்க்னா 2.5 மார்க் அந்த மார்க் தான் தருவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி எழுதாம சைட் ஹெட்டிங் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க எலாபரேட்டா எவ்வளவு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க எழுதுங்க. அப்படி எழுதினாதான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. மினிமம் ஒரு பாயிண்ட்ல ஒரு 4 or 5 லைன்ஸ் வர மாதிரி நீங்க கவர் பண்ணி எழுதுங்க. சோசியலை பொறுத்தவரை பர்சன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது திருத்தல் இல்லாம ஃபர்ஸ்ட் 15 பேஜஸ் எழுதினீங்க அப்படின்னால நல்ல மார்க் வந்துடும். அண்ட் தென் மேப்லாம் பாத்தீங்கன்னா மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம மேப் ஒரு ப்ராக்டிஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா அதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா அக்யூரேட்டா தெரிஞ்சா மட்டும் மேப் மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு நீட்டா பர்சன்டேஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க அக்யூரேட்டா நீங்க மார்க் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, பேப்பர் பர்சன்டேஷன் இப்படிதான் இருக்கணும். பிகாஸ் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கு எப்படி எப்படி எழுதணும், ஃபுல் மார்க் தருவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். சைட் ரீடிங் என்ன பண்ணணும், எந்த வேலை எழுதணும், ரைட் சைடில் வச்சு தான் எழுதணும். இந்த ஆஃப் மார்க் படிச்சிருக்காங்களா 8 மார்க்ல, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.